இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த தாலிய நான் ஆதி கையால கட்டிக்க போறேன். அதுக்கப்புறம் அந்த பாரதியால என்னை எதுவும் பண்ண முடியாது. என்ன ஆட்டம் போட்ட பாரதி, உன் ஆட்டம் எல்லாம் என்னையோட முடிய போகுது. ஆதி கையால தாலியை கட்டிட்டு உன் முன்னாடி வந்து நிக்க போறேன். அந்த நிமிஷத்துக்காக நான் இப்பல இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே ரெடி ஆயிடும். நீங்க இங்க உள்ளே வெயிட் பண்ணுங்க. நான் போய் ஆதி கிட்ட விஷயத்தை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். ஓகே மேடம், நாங்க வெயிட் பண்றோம். உட்காருங்க. கிளையண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு, அதான் பேசிட்டு இருந்தேன். சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க ஆதி. ஆனா என்ன ஆனா? கல்யாணத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆதி. என்ன ப்ராப்ளம் மித்ரா? அவங்க வீட்டில் தெரிஞ்ச ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா? ஐயோ அதெல்லாம் இல்ல, இது டோட்டலா வேற ஒரு விஷயம். என்னன்னு சொல்லு மித்ரா, நீ சொன்னாதானே எனக்கு தெரியும். ஆதி, உங்களுக்கே தெரியும் நான் உங்களை எவ்வளவு லவ் பண்றேன்னு. மித்ரா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இதெல்லாம் நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? அதுக்கும் இப்ப நாம இங்க வந்திருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்காதே. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அமெரிக்கால இருந்து இங்க வந்தோம். ஆனா என்ன காரணமோ தெரியல, நமக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுறப்பெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் பிரச்சனையாகி நம்ம கல்யாணம் நின்னு போயிருது. இல்ல இந்த கல்யாண பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு தடங்கல் வந்துருது. நானும் ஒவ்வொரு தடவையும் அதுக்காக வெயிட் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஒரு கட்டத்துல எங்க லைஃப்ல உங்களை கல்யாணமே பண்ணிக்க முடியாதோன்னு பயந்து வாழ்ற நிலைமையில தான் நான் இருக்கேன் இப்போ. எங்க உங்களை மிஸ் பண்ணிடுவேனோன்னு என் உள்ளுக்குள்ள தினம் செத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் புரியுதா இல்லையா தெரியல. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மித்ரா, பட் எல்லாத்தையும் மீறி நம்ம எப்படியும் கல்யாணம் பண்ணிக்க தானே போறோம். அதுக்காக இப்ப எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு அவங்க கல்யாணம் நடக்க போற நேரத்துல உன் கல்யாணம் நடக்கலன்னு நீ ஃபீல் பண்ற, அது எனக்கு புரியுது. இன்னைக்கு யாரோட கல்யாணமும் இங்க நடக்கல. புரியல, கல்யாணம் நடக்கலையா? அப்புறம் எதுக்கு நம்ம இங்க வந்திருக்கோம்? அவங்க கல்யாணம் நடக்கலன்னு தான் சொன்னேன். ஆனா கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லலையா ஆதி? மித்ரா, சத்தியமா நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. தலையும் புரியாம காலும் புரியாம ஏன் இப்படி கன்ஃபியூஸ் பண்ற மித்ரா? என்ன விஷயம் நேரடியா சொல்லு. இன்னைக்கு இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல உங்களுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது.